பள்ளிக்கு உரிய நேரத்திற்கு போகணும். அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் இறங்கிய மாணாக்கர்கள். காரணம் என்ன? பெரம்பலூர் மாவட்டத்தில் வழித்தடம் நீடிப்பால் தாமதமாக வரும் அரசு பேருந்தை சிறைபிடித்த பள்ளி மாணவ மாணவிகள் சாலையில் அமர்ந்து முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூரில் இருந்து பெருமத்தூர் கிளியூர் வரை தினமும் அரசு பேருந்து சென்று வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு பெருமத்தூர் கிளியூர் அருகே உள்ள அகரம் கிராமம் வரை பேருந்து வழித்தடத்தை நீட்டிப்பு செய்தனர். இந்நிலையில் போக்குவரத்து துறையினர் அதே பேருந்தை மீண்டும் கிழிமத்தூர் கிராமம் வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் நீட்டிப்பு செய்தனர். இதனால் பேருந்து 1 மணி நேரத்திற்கும் மேல் தாமதமாக வருவதால் கிளியூர் கிராமத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் இன்று திடீரென அங்கு வந்த அரசு பேருந்தை பொதுமக்கள் உதவியுடன் சிறைபிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் பேருந்து வர தாமதம் ஏற்படுவதால் பள்ளிக்கு தாமதமாக செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் பள்ளியில் ஆசிரியர்கள் தங்களுக்கு தண்டனை கொடுத்து வருவதால் சரியான நேரத்திற்கு பேருந்து வர வேண்டும் என பள்ளி மாணவ மாணவிகள் முழக்கமிட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குன்னம் போலீசார் மாணவர்களிடமும் பொதுமக்களிடமும் நாளை முதல் சரியான நேரத்தில் பேருந்தை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் மாணவ மாணவிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பேருந்துக்காக மாணவர்கள் போராட்டத்திற்கு தள்ளப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த டயத்துக்கு நாலுலேருந்து வரும். சரியா? இன்னைக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணத்துல கொள்ளக்கூடிய ஆயிடுச்சு. தாசில்தார் சார் எல்லாமே பேசிச்சு. டெப்போவில் 4லேருந்து இந்த டயத்துக்கு வரும். ஓகேவா? ஸ்கூலுக்கு போங்க. ஸ்கூலில் வந்து நான் வேணா ஹெச்எம்கிட்ட பேசுகிறேன். நீங்கள் லேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு வெளியே நிற்க வைக்காமல் உள்ளார போட்டு சொல்கிறோம். ஓகேவா?